எம்பிபிஎஸ் உடைய காலேஜஸ் லிஸ்ட்ல ஒவ்வொரு கல்லூரியுடைய தகவல்களையும் பார்த்துட்டே இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம 2023 நடந்த ப்ராஸ்பெக்டஸ் பற்றி ஒரு இதை வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். பேரண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க, என்ன ப்ராஸ்பெக்டஸ் சொல்லியிருக்கிறாங்க, அது என்ன இந்த வருஷம் வரும் அப்படின்னு பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பயனுள்ள தகவல்களை எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களும் பிடிஎஸ் படிக்கிற மாணவர்களும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலானது அவர்களின் தேவைகளை பூர்த்தி பண்ணுவது மட்டுமே நம்மளுடைய முழுமையான நோக்கம். இன்னைக்கு ஒரு கல்லூரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் இருக்கிற ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கன்னியாகுமரி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். அந்த கேட்டகரியில் வர கல்லூரி. காலேஜ் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 150 இன்டேக் இருக்குது. லாஸ்ட் இயர் 100 இன்டேக்கில் தான் நமக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமே ஒரு என்எம்சியிலேருந்து ஒரு 56 இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் 100லேருந்து 150 இன்டேக் போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் 100 கொடுத்தனால நான் 150 சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்ததுனால என்ன சீட் மேட்ரிக்ஸ் வரும்ன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதை பற்றி நான் கிளியராக சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இது ஒரு மைனாரிட்டி கல்லூரி, ஒரு மலையாளம் மைனாரிட்டி கல்லூரி. மலையாளம் மாணவர்கள் நிறைய பேர் கன்னியாகுமரியில் இருக்கிறதுனாலையும் கேரளா மாணவர்கள் அங்கே வந்து தங்கி இருக்கிறதுனாலையும் நிறைய கேரளா மாணவர்கள் அங்கே பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய வேலைக்காகவோ இல்லை ஒரு பள்ளி படிப்பை தொடர்வதற்கோ இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் பர்த்து மதர் டங் வந்து மலையாளமாக இருக்கும். அந்த மாணவர்கள் எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேட்டகரி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டால மைனாரிட்டி கேட்டகரி எலிஜிபிள். அப்புறம் என்ஆர்ஐ, அதுக்கப்புறமே இல்லை கவுன்சிலிங் அப்படின்னு நினைச்சு, கவர்மெண்ட் கோட் அப்படின்னு நினைச்சு, மேனேஜ்மெண்ட் கோட் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் மொத்தம் 75 இடங்களா நம்ம 100லேருந்து 150 இடங்கள் போனதாக எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கல்லூரி பற்றி சொல்கிறோம். ஓசி கம்யூனிட்டியில் 21 இடங்களும், பிசி கம்யூனிட்டியில் 18 இடங்களும், பிசிஎம்முக்கு ஒரு 3 இடங்களும், எம்பிசி 14 இடங்களும், எஸ்சியில் 10 இடங்களும், எஸ்சிஏ 2 இடங்கள், எஸ்டி 1 இடமும், மொத்தம் 69 இடங்களை கவர்மெண்ட் கோட்டால கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பிளஸ் 6 இடங்கள் வந்து 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறோம். அதே போல லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய மைனாரிட்டி கேட்டகரியில் மொத்தம் 52 இடங்களும், என்ஆர்ஐ கேட்டகரியில் 23 இடங்களும், மொத்தம் 75 இடங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் 75 இடங்கள். நார்மலாக சில கல்லூரிகள் கவர்மெண்ட் கோட்டாக்கு 90 இடங்கள் கொடுப்பாங்க. அது நான் மைனாரிட்டி கல்லூரிகளாக இருக்கும். மைனாரிட்டி கல்லூரிகள் 50%லேருந்து 50% இப்படி சரிபாகமாக பிரிப்பாங்க. மைனாரிட்டி மாணவர்களுக்கு நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுறோன்றதுனால அது மாதிரி ஒரு நார்ம்ஸ் இருக்குது நம்ம கவர்மெண்ட்டில். 50%, 65% அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா 4.5, மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5, என்ஆர்ஐ கோட்டாவுக்கு யாரும் அதிகமாக வர மாட்டாங்க. என்ஆர்ஐ லாப்ஸ் கோட்டாவுக்கு 21,50,000 டியூஷன் ஃபீஸ். 2023 இருந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சில பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஓசி கம்யூனிட்டியில் எந்த ஒரு இதுலேயும் கவர்மெண்ட் கோட்டா கலெக்ட் ஆகலை. பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ரவுண்டு 1ல் 521 மார்க்கும், பிசிஎம்முக்கு 505 மார்க்கும், எம்பிசியில் 497, எஸ்சியில் 416, எஸ்சிஏ 357, எஸ்டி 329. இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்குக்கு 2023 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சிருக்கிறதா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பிசியில் 2வது ரவுண்டில் 508 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓசியில் எந்த சீட் அலாட்மெண்ட்டும் இல்லை. பிசிஎம்மில் வந்து 505 மார்க்கும், எம்பிசியில் 488, எஸ்சியில் 404 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ 327, எஸ்டி 329. அதே போல் ரவுண்ட் நம்பர் 3, அதாவது மாப்அப் ரவுண்ட், அந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் எந்த சீட் அலாட்மெண்ட்டும் இல்லை. பட் பிசி கம்யூனிட்டிக்கு 498 மார்க் வரைக்குமே ஸ்ரீ மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. பிசிஎம் 505 மார்க்கு, எம்பிசி 488 மார்க்கு, எஸ்சி கேட்டகரி 404 மார்க்கு, எஸ்சிஏ 327 மார்க்கு, எஸ்டி 329 மார்க்கு. ஸோ இந்த கல்லூரிகள் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் மலையாள மாணவர்களுக்கு மட்டுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இங்கே இடம் உண்டு. மற்றபடி எந்த மாணவர்களும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மலையாள மாணவர்கள் அவங்களுடைய அஃபோர்டபுள் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இல்லைன்ற பட்சத்தில் அது மேனேஜ்மெண்ட் கோட்டா கன்வெர்ட் பண்ணி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரில் 140, 145 வரைக்கும்
மலையாள மைனாரிட்டி மாணவர்கள் இருந்தவர்களுக்கு மட்டுமே சீட் கிடைச்சிருக்கு. ஒருவேளை அவங்க மலையாள மைனாரிட்டி மாணவர்கள் போதுமான அளவுக்கு இல்லைன்ற பட்சத்தில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கன்வெர்ட் பண்ண பிறகு அதே ஸ்ரீ மூகாம்பிகா கல்லூரியை 470 மார்க் ரேஞ்சில் இருக்கிற மாணவர்கள் அந்த கல்லூரியோட சீட்டை தக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் கால்குலேஷன். உங்களுடைய டேட்டா கையில் எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் பொருந்துமானால் கண்டிப்பாக சில வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சாதகமான டேட்டாவை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த கல்லூரியோட வீடியோவில் பார்த்துக்கலாம். சரிங்களா?